காலை வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஓகே, நம்ம இப்போ அந்த வயல் பக்கம் போகலாம். மாமாங்க இருக்காங்க, வெள்ளை சேர்ந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த மனுஷன் எந்த கடைசியாக இருக்காரோ தெரியலையே. நேற்று பாருங்கள், குச்சிலாம் நறுக்கி இதெல்லாம் வந்து அடுப்பெருக்கி யூஸ் பண்ணிக்குவோம். அதெல்லாம் இப்போ பாருங்கள், இந்த உள்ளக்கிற கோழியிலேருந்து எங்களுந்து இந்த 2 கோழி வந்து பக்கத்து வீட்டுது. ஆனால் இங்கேயே செட்டில் ஆகிட்டாங்க, ஐக்கியம் ஆகிட்டாங்க. கொஞ்சம் மண்ணால் போய் மழை செட் ஆகிடுச்சு. ஸோ பார்த்திங்கன்னா நல்லா குச்சி ஊனி வச்சுருக்குறாங்க. இதோ நல்லா குச்சி ஊனி வச்சுருக்குறாங்க. குச்செல்லாம் பதியம் போட்டு செம்மையாக கட்டசி வரைக்கும் சுட்டாச்சுங்க. செம்மையாக இருக்குல்ல பார்க்க. மட்டெல்லாம் உளுந்து கிடக்கிறதுல எடுக்கணும். அதேமாரி நெத்துக்குள்ளேயும் தீவனம் குச்சி வாங்கணும். இந்த ரோடில் வந்து தீவனம் குச்சி வாங்கணும். ஸோ அதனால் இதெல்லாம் வந்து அப்படியே எம்டியாக இருக்குது. ஸோ இந்த ட்ரிப் வந்து தென்னை மரத்துக்கு போகுது. ஆனால் அதில் எவ்வளோ எறும்பு பாருங்க. ஐயோ, இங்கே பாருங்களேன், இதுக்கு பேர் வந்து டாக்டர் எறும்பு. கச்சிச்சுன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். வச்சுச்சு அவ்வளோதான். நம்மளே எவ்வளோ தூரம் எனக்கு இந்த மாமா இடம் விட்டுருக்குங்கன்னு பார்க்கலாம். தீனிக்காண்டி அப்படியே வந்தா எது வரைக்கும் குச்சிச்சுமா? பரவாயில்ல. ஓகே 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 எனக்கு எவ்வளோ தூரம் இடம் விட்டுருக்காங்களா? ஓகே கூல். அட பாவிங்களா, இது வரைக்கும் குச்சி வச்சுருக்காங்க. இது வரைக்குமே குச்சி வச்சுருக்காங்க பாருங்க. அப்போ இங்கேருந்து எனக்கு இவ்வளோ தூரம் தாங்க தீவனம் காட்டுக்கு இடம். எனக்கு இவ்வளோ தாங்க இடம் விட்டுருக்காங்க. நான் ஆடு மாடு பார்த்தேன். மாமாய், மாமாவை காணோம், மாமாவை காணோம், மாமாவை காணோம், மாமாவை காணோம், மாமா காணோம். ஓகே, இந்த பாருங்க, அத்தான் கொல்லிமலை. கொல்லிமலை எப்படி செம்மையாக இருக்கா? காலைல இருந்துச்சுன்னா மிஸ்ட்டு, ஒரே பனிமூட்டமாக இருக்கும். ஆனால் அந்த மனுஷனை காணுமே. மாமா என்ன போலையே, வயல் பக்கம் மண் எடுத்து போகிறதா வந்தா அப்படி மனுஷன். மாமாய், மாமாவையும் காணோம். வேறு ஏதாவது சொல்லுவேன், வேணாம். மற்றப்ப எடுத்து போட்டு தண்ணி கட்டி அடுத்த வருஷம் வெள்ளாமல் போடுங்க. உங்களுக்கு நான் மூச்சு வாங்குற மாதிரி இருக்கும். மூச்சு தான் நான் வாங்குறேன். இங்கே மனுஷன் ஆளை காணுமே. எங்கேயுமே ஆளை காணும். மாமாய், மாமாய், காது கேட்குறியா? கூப்பிட்டுக்கிட்டே இருக்கனே. இருக்காரு மண்ணெளி போட்டுக்கிச்சு. ஐயப்பா, அப்பாப்பா, ட்ரிப்பு டிங் 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 டிங். மண் வளர்ந்துக்கிச்சாட்டு இருக்குது. ஏங்க மண் என்னாச்சு? என்னது தென்னை மரமா? ஏன் எல்லாம் கீழே இதாகிடுச்சு? மாமனார் நட்டு வச்சது எது அங்கே இருக்குதா? ஐயோ, சுந்தரம் தான் ஒன்று அப்படி. ஆமாம் ஆமாம். என்ன பண்ணுறீங்க? கட்டணும். ஆமாம். ஆமாம், அது 2 சாஞ்சி போச்சு. கொடுமை. நைட்டு நீ உள்ள போய் படுத்துக்கிட்ட? யார் உள்ள போய் படுத்தா? கொஞ்ச நேரத்தில் வெளியே வந்துட்டேனே. காற்று முடிச்சு படுத்த. ஓகே, மாமாட்ட பேசிட்டு கிளம்பியாச்சு. இந்த மாதிரி சின்ன சின்ன கணக்கெல்லாம் அங்கங்கே கிடக்குது, பொறுக்கிட்டு போயிட்டே இருக்கேன். இந்த வருஷம் விளைச்சல் அம்மாவுமா வரணும்னு எம்பெருமான வேண்டிக்கிங்க எனக்காக எல்லாருமே. இந்த வருஷம் ரொம்ப ரிஸ்கில், ரொம்ப பிரச்சனையில் தான் லைஃப் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு இந்த காட்டில் நான் ரம்யா பல வருஷம் வாழணுன்னு தேங்காய் எடுத்துகிட்டு போயிடுவோமா. பொறுப்பு வேலை செய்வோம். என்ன சொல்கிறீங்க? கீழே அவ்வளோ பிஞ்சு விழுந்துருக்கு பாருங்க. கீழே கேட்டு இருக்குது, அந்த பக்கத்துக்கு ஒன்று, இந்த பக்கத்துக்கு ஒன்று. அதே மாதிரி இங்கே 2 கேட்டு இருக்கும், அந்த பக்கத்துக்கு ஒன்று, இந்த பக்கத்துக்கு ஒன்று. தேங்காய் தூக்கிட்டு போயிடுவோம். அம்மா 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 இன்னும் உடஞ்சி போய் சரியாக அவனுங்க வலி இருக்குது. ஸோ ஆச்சு, இப்போ நோம்பி முடிந்ததும் கிளம்பிடுவாங்க மாமா வண்டிக்கு. அதுக்கப்புறம் எப்பயும் போல் நான் தான் எல்லா வேலையும் செய்யணும். தண்ணி விட்டுணும், பிள்ளைங்களை பார்க்கணும், களை எடுத்து கால் கூப்பிடணும், மருந்து அடிக்கிறதுக்கு சப்பா தீவனம் அறுத்து ஆடு மாடுக்கு போட்டு எவ்வளோ வேலை. இப்போ கரெக்டாக இருக்குமா? வேணாம், அங்கே டாக்டர் இருக்குது. ஸோ இதுதான் என்னோடய அடுத்தபடி டெய்லி ரொட்டீனாக மாறப்போகுது. இதே மாதிரி நிறைய பேர் செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. எனக்கு அதெல்லாம் புதுசு. ஸோ எப்படி இதையும் நடந்து உடம்பு குறைச்சிருவேன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. பார்ப்போம். ஓகே, பார்ப்போம். ஸோ எடுத்துகிட்டு வந்து தேங்காய் கொண்டு போய் போட்டுட்டு அடுத்தபடி
வேலையை பார்ப்போம். சாப்பிடணும், சாப்பிடணும். அப்படியே இந்த வாய்க்கால் ஓரம் தெரியுதா உங்களுக்கு? நேராக இந்த வாய்க்கால் ஓரம் அப்படியே வந்து சின்ன பிள்ளை செடிகள்லாம் வைக்கலாம்னு ஒரு ஐடியா. ஸோ செடி வச்சு பூ பறிப்போம் அப்படின்ட்டு. ஸோ இங்கே ஒரு மட்டை இருக்குது, எடுத்துகிட்டு போனால் ஆடு திங்கும். இந்த தேங்காயை இங்கேருந்து அங்கே விசிறிடலாம். ஐயோ அது கீழே வந்துருச்சு. ஓகேவா? இப்போ இங்கே இருக்க மட்டையை ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. குட்டி ஆடுங்க போட்டால் சாப்பிடும். சரி எடுத்துகிட்டு போமா? அதான் மண்ணு பழப்பழம் இருக்குது. பழப்பழம் இருக்குது, மண்ணு தாராளமாக அள்ளி போடலாம். ஓகே, மட்டையை தூக்கிட்டு போவோம். மட்டையை தூக்கி போய் ஆட்டுக்கு போகிறேன், எப்படி சாப்பிடுதுன்னு பாருங்கள். இது எங்கள் சின்ன மாமியார் காடு. இதுதான் எங்கள் அரண்மனை. எப்படி இருக்குது பாருங்கள், மாமியா விட்டு அரண்மனை. சரி அதெல்லாம் மாமியார் சொல்கிறதுக்கு கேவலமாக இருக்குது. ஒரு தேங்காயெல்லாம் கிடக்கு, இதெல்லாம் உடச்சி போட்டோம்னா எண்ணெய் காயிடும். இந்த எண்ணெய் வச்சு தான் உங்களுக்கு எப்படி சாப்பிட்றாங்க பார்த்தீங்களா குட்டிங்க? அப்படி சாப்பிட்றவங்க போட்டால் கொஞ்சம் கடிச்சிட்டு கிடப்பாங்க. ஓகே, இதான் தீவன குச்சி வாங்கி போட்டிருக்கு. இதெல்லாமே போய் சொன்னாலே தீவன குச்சி ஊனணும்னு சொல்லி ஊனணும். ஊனிட்டா வேலை முடிஞ்சிச்சு. ஸோ இந்த விளாக் இதோட முடிச்சுக்கிறேன். கண்டிப்பாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.